Hi friends, this video sponsored by Buy Mode ஷாப்பிங் ஆப். நம்ம Buy Mode ஷாப்பிங் ஆப்பில் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 1 கிலோ பீஃப் பிரியாணி செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையானது பல்லாரி 5 பல்லாரி நான் நறுக்கி வச்சுருக்கேன். 4 தக்காளி, 4 பச்சை மிளகாய், அடுத்து கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் கொஞ்சம் நிறையாவே, பிரியாணிக்கு அதிகமாக தேவைப்படும் இல்லையா. அதுக்கப்புறம் பீஃப் நான் விசில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி பொடி, இது நாங்கள் வீட்டிலையே திரிச்சுக்கிடுவோம். பிரியாணி அது என்னென்னா ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சிலந்திப்பூ, அந்த ஜாசிரா, பிரியாணி இலை, இதெல்லாத்தையும் திரிச்ச பொடி தான் அது. இப்போ நம்ம தேவையான பாத்திரத்தை பிரியாணிக்கு 1 கிலோ அளவுக்கு பொங்குற மாதிரி அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு. தேங்காய் எண்ணெய் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதனால் தேங்காய் எண்ணெயை தேவையான அளவு நமக்கு தெரியும்லாம் ஊற்றினதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஏற்கனவே பட்டைலாம் திரிச்சிட்டோம். இதில் கொஞ்சோண்டு போட்டால் போதும். 2 பட்டை, 2 ஏலக்காய், அந்த மாதிரி கிராம்பு போட்டாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பல்லாரியை சேர்த்துக்கலாம். பல்லாரியை நல்லா வதக்கணும். பல்லாரி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். பல்லாரியை பல்லாரிக்கு இப்படி உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்குனா சீக்கிரமாகவே வதங்கிடும். இது என்ன அப்படின்னா, நம்ம பிரியாணி பொடி திரித்து வச்சோம்லாம், அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளியும் பச்சை மிளகாவையும் போட்டு அதையும் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கும். தக்காளி போட்டாச்சு, பச்சை மிளகாவையும் போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி 1/2 டீஸ்பூன். மிளகாய் பொடி கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் பெருஞ்சீரகப்பொடி அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாச்சு. ஒரு டீஸ்பூன் போட போதும் பெருஞ்சீரகப்பொடி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பிரியாணி கலர் கொடுக்கறதுக்காண்டி நம்ம ரெட் கலர் கேசரி பவுடர் இருக்கலாம், அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த கொத்தமல்லி இலை, புதினா இலை அதையும் சேர்த்து நல்லா அதோட கிளறி விடுவோம். இப்போது நம்ம வச்சு வச்சுருக்க பீஃபையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறியாச்சு. கிளறினதுக்கப்புறம் ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கறியோடு மிக்ஸ் ஆகி நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கறி அவிச்சிருப்போம்ல, அந்த தண்ணியை நம்ம கிண்ண அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ கிண்ண அளவுக்கு அரிசி இருந்துச்சுன்னா அந்த கிண்ணத்தில் 2 அதாவது டபுள் மடங்காக தண்ணி ஊற்றினா தான் கரெக்டாக வரும். இன்னும் ஒரு கிண்ணம் ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஊற்றுனாலும் ஊற்றிக்கோங்க போதும். ஆனால் 2 கிண்ணம் ஓகே.
இப்போது நல்லா அந்த தண்ணி வந்து கொதிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் கொதிக்கி நல்லாவே கொதிச்சிட்டு தண்ணி. இப்போ வந்து நம்ம பிரியாணி அரிசி கழுவி வச்சுருப்போம்ல, அதை வந்து உள்ளே போட்டுரும். ஜீரக சம்பா அரிசி தான் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போது நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கா? கொஞ்சம் வந்து நம்ம கிண்டி விடுவோம். இடையில திறந்து ஒரு தடவை நம்ம கிண்டி விட்டா தான் மசாலா எல்லாமே அரிசியில் வந்து ஒட்டும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம் ஒரு தடவை. அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இப்படி ஆயிட்டு இப்போ பிரியாணி சரியான ஸ்டேஜில் வந்துட்டு இப்போ அப்படி வச்சுட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் அவ்வளோதான். அப்படி கொஞ்சம் நேரம் பொத்தி வச்சாலே போதும், பிரியாணி ரெடி. மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பிரியாணிக்கு என்ன வச்சுருக்கோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு பிரியாணியை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. இப்படி தான் இருந்துச்சு பிரியாணி, சம்பல், சிக்கன், எண்ணெய் கத்திரிக்காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.